அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் மணாலியிலிருந்து 71 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற ரோட்டங் பாஸ் என்ற இடம். சீனா எல்லை. இந்த மலைக்கு பின்புறம் சீனா பார்டர் என சொல்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். முழுவதும் ஐஸ் கட்டி தான் மலை முழுவதும். இப்போ நீங்க பார்க்குற காட்சி பாரா கிளைடிங் என்ற ஒரு விளையாட்டு. இது இப்ப நம்ம முதல்ல பார்த்த இயற்கை காட்சிகளை ஒட்டின மாதிரி போற இடத்துக்கு முன்னாடி கீழே இது விளையாட்டு நடத்தி காண்பிக்கிறார்கள். இதற்கு கட்டணமாக ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிறார்கள். இளைஞர்கள் பட்டாலும் தைரியமாக இதிலே பறக்கிறார்கள். பார்ப்பதற்கு மயிர்கூர்ச்செறியும் வண்ணம் பயங்கரமாக இருக்கிறது. ஆபத்தான விளையாட்டு தான். இருந்தாலும் இளைஞர்கள் ஆர்வமாக நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நபர் தான் பறக்க முடியும். கூட ஒரு நபர் சேர்ந்து பறக்கிறார்கள். அங்கு வேலை செய்கிற மலை வாழ் மக்கள் இதை தொழிலாக கொண்டு ஒவ்வொரு நபருக்கு பாதுகாப்பாக பறக்கிறார்கள். அதனால பயம் இல்லாமல் நிறைய பேர் இதில் புக் செய்து ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தரைதளத்திற்கு வருகிறார்கள். நான் காணொலிகளை பார்க்கும்போது பின்னாடியே நிறைய பறந்து வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க என்பதை இங்கே தெரிவிக்கிறேன். இந்த இடம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இமாச்சல பிரதேசம் மணாலியில இருந்து ஒரு 4 மணி நேர பயணம் மலையில போனோம். ஃபுல்லாவே ஐஸ் கட்டி. போக போக குளிர் பயங்கரமா இருக்குது. நாங்க போன நேரம் சுமாரான வெயில் வேற இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். அதுக்கான உடைகள், காலில் ஷூ எல்லாம் வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் போகணும். தலையில குல்லா, கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போகணும். சுற்றுலா தலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம் இந்த இடம். நிறைய பொதுமக்கள் பார்க்கறாங்க. நிறைய பேர் சுற்றுலா தலத்தினர் வெளிநாட்டினரும் வர்றாங்க. நம்ம இந்தியாவில இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து வர்றாங்க என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்கொள்ளா காட்சி. பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் வருகிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு, சாப்பிடுவதற்கு நிறைய இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், நூடுல்ஸ், மற்றபடி சோள கருதுகள் சுட்டு கொடுக்கறாங்க. சிப்ஸ் பாக்கெட்டு, குர்குரே அப்படி எல்லாம் கொடுக்கறாங்க. வாகனங்கள் பாருங்க, நிறைய வாகனங்கள் இருக்கும். அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு கூட்டம் இருக்குது நாங்க போன நேரம். மொத்தத்தில் அருமையான இடம் இந்த இடம். வாய்ப்பு கிடைக்கும் அனைவரும் டெல்லியில இருந்து நேரடியாக மணாலிக்கு செல்லலாம். மணாலியில இருந்து ரோட்டங் பாஸ் என்ற இடத்துல இந்த இடம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.